நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் 25,000க்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் பெஸ்ட் ஃபோன் எது அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் இப்போ இருக்கிற காசுக்கு எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் தி ஏகே டிவி. என் பேர் அஜித். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தி ஏகே டிவிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ரேஞ்சில் சூஸ் பண்ணுற மொபைல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வந்து என்னுடைய தாட்ஸ் தான். நான் இதில் ஃபில்டர் பண்ணியிருக்க எல்லா மொபைலுமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் சூஸ் பண்ணுறது பிடிக்கலைன்னா நான் கொடுக்குற அந்த நாமினிஸ்லேருந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற மொபைல் தான். ஃபஸ்ட்டு கேட்டகரி அண்டர் 6,000. இந்த கேட்டகரி நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைமரியாக உங்ககிட்ட ஒரு மொபைல் ஆல்ரெடி இருக்குது, செகண்டரி யூசேஜுக்கு ஒரு மொபைல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே இந்த கேட்டகரியை கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரைமரியாகவே இந்த கேட்டகரியை கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா வேண்டாமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் நல்ல ஃபோனை வாங்கலாமே. சரி, எனியாவ் இதில் என்ன மொபைல் பெஸ்ட் அப்படின்றத பார்ப்போம். அந்த nominees are ஒழுங்காக வரல, நம்ம வாய்ஸ்லேயே பேசிடலாம். The nominees are. ஸோ ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன்ட் சாம்சங் M01 Core. இது 5,500லேருந்து 6,500 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.3 inch HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பொறுத்தவரை 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்குது. 6,500 இருக்குது. பேட்டரி 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராசஸர்னா MediaTek ப்ராசஸர் MT6739 குவாட் கோர் சிப் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இது Android 10ல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. Android Go எடிஷனும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது உங்களுக்கு மந்த்லி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா Redmi 7A. இது 6,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.45 inch HD ப்ளஸ் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா இருக்குது. 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 4000 mAh பேட்டரி இருக்குது. Snapdragon 439 ஆக்டோகோர் சிப் செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 9 Pieல ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த பட்ஜெட் கேட்டகரியில் எந்த ஒரு டிவைஸும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸு தரலை. ஸோ இதை ரெண்டோடையும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்னர் சாம்சங் M01 Core தான். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு மெயின் காரணமே அதில் வர அந்த MediaTek சிப் தான். இந்த MediaTek சிப் இந்த ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் மோரோவர் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த சாம்சங் புதுசாக லான்ச் ஆன ஃபோனு, ரெட்மி வந்து பழைய ஃபோன். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் நான் சாம்சங்கை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி அண்டர் 8,000. அண்டர் 8,000ல் ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன்ட் Oppo A5s. Oppo A5s 7,990 ரூபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 6.2 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே, 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வருது. 13 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் ரியர் கேமராவில் இருக்குது. 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 4230 mAh பேட்டரி இருக்குது. இதை பவர் பண்ணுறது MediaTek சிப் தான் MT6765. இது Android 8.1 கலர் OS 5.2ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா Realme C11. 7,500 ரூபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 6.5 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே, 2GB RAM 32GB ஸ்டோரேஜ், 13 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, MediaTek Helio G35 ஆக்டோகோர் சிப்செட்டால் பவர் பண்ணப்பட்டிருக்கு. தேர்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா Vivo Y9Li. 7,990 ரூபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 6.22 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 2GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ் தான். 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, MediaTek Helio P22 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 4030 mAh பேட்டரியோட வருது. இதில் Android 8.1 தான் இருக்குது. Fun OS 4.5 இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்னர் இஸ் Realme C11. இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு 8,000 ரூபாய் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது Realme C11. நெக்ஸ்ட் கேட்டகரி அண்டர் 10,000. அண்டர் 10,000ல் nominees are. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் Realme C3. 9,999 ரூபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 6.5 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 12 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி இருக்குது. MediaTek Helio G17 ஆக்டோகோர் சிப்செட் இருக்குது Realme UIயில். அண்ட் செகண்ட் கண்டெஸ்டன்ட் Redmi 9 Prime.
இந்த மொபைல் 9999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், மொத்தம் 3 ரியர் கேமரா இருக்குது. 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 5020 mAh பேட்டரி இருக்குது. இதில் MediaTek Helio G80 சிப்செட் இருக்குது. இது வந்து MUI-ஆல் பவர் பண்ணப்பட்டிருக்கு. மூணாவது கண்டஸ்டன் Moto G8 பவர். Moto G8 பவரில் 6.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல், மொத்தம் 3 ரியர் கேமரா இருக்குது. 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 5000 mAh பேட்டரியோட. இதையும் MediaTek Helio P35 சிப்செட் தான் பவர் பண்ணுது. Android 9ல் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த 10,000லேருந்து 15,000 வரைக்கும் உள்ள ப்ரைஸ் செக்மெண்ட் ரேஞ்சில் தான் ரொம்ப நல்ல மொபைல்ஸு நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லி ஆகணுமே. ஸோ இந்த 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நான் பிக் பண்ணுற வின்னர் Redmi 9 Prime. அண்டர் 12,000 நான் சர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஒரு மொபைலுமே அவ்வளோவா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பர்ஃபார்மன்ஸ் தரல. பட் ஒரு மொபைல் நல்ல மொபைல் அவைலபிள் இருக்குது. அது என்ன மொபைல்னா Realme Narzo 10. இந்த மொபைல் 11,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 4GB RAM, 128GB ஸ்டோரேஜ், 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அண்ட் ஒன் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்டுக்கான ஒரு செப்பரேட் கேமரா கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேம் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. MediaTek Helio G80 இதில் கொடுத்துருக்காங்க. Realme UI ரன் பண்ணுறது Android 10ல். இதுக்கு மேலே இந்த கேட்டகரியில் வேறு எந்த ஒரு மொபைலும் எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்ல இந்த ஸ்பெசிஃபிகேஷனை அப்படியே போன செக்மெண்ட்டோடைய வின்னர் Redmi 9 Primeோட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்கும். எக்ஸப்ட் த ஃபேக்ட் இதில் 128GB இருக்கும், அதில் 64GB இருக்கும். இதில் கேமராவோடைய மெகா பிக்சல் 48 மெகா பிக்சல் கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த 2000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த Realme Narzo வாங்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் Redmi 9 Prime சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு மோர் தென் எனாஃபாகவே இருக்கும். அடுத்து எல்லாராலையும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட அந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். 15,000ல் எந்த மொபைல் பெஸ்ட்? அந்த நாமினிஸ் ஆர். ஃபஸ்ட்டு Poco M2 Pro. இந்த மொபைல் 14,999க்கு அவைலபிளாக இருக்குது. 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட இருக்குது. 6GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜோட வருது. 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல், மொத்தம் 4 ரியர் கேமராஸ் இருக்குது. 12 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அண்ட் 5000 mAh பேட்டரியோட இருக்குது. இந்த மொபைலுக்குள்ள Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட் கோர் சிப். ரெண்டாவது கண்டஸ்டன் Realme 6i. Realme 6i 14,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டால் ஆகப்பட்டது. கமிங் பேக் டு ஸ்பெசிஃபிகேஷன், 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அண்ட் அதே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்டுக்கான ஒரு தனி செப்பரேட் லென்ஸு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேமராஸ் இருக்குது ரியரில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேட்டரி 4300 mAh பேட்டரி இருக்குது. இதில் ப்ராசஸ் பண்ணுற அந்த சிப் Helio G90T ஹைப்பர் பூஸ்ட் பண்ணப்பட்ட அந்த MediaTek ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மொபைல் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண போகிறது Realme 6i தான். நான் ஏன் அந்த Realme 6i சூஸ் பண்ணேன் அப்படின்னா மெயின் ரீசனே அந்த டிஸ்பிளேல வர அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் இப்போ நீங்கள் நார்மல் பட்ஜெட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்க ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான். 90 Hzனால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங்கில் ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்கும். OnePlus தான் ஃபஸ்ட் டைம் அந்த 90 Hz டிஸ்பிளே வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பில் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ 15,000க்குள்ளேயே அந்த 90 Hz டிஸ்பிளே வரது ரொம்பவே வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த Poco M2 Proவை கம்பேர் பண்ணும்போது இந்த Realme 6i கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ரிவ்யூஸ்லாம் வருது. So that's why I choose this as a winner. Under 20,000 என்னென்ன மொபைல்ஸ் பெஸ்ட் அப்படின்றத பார்ப்போம். And the nominees are first contestant Poco X2. இந்த மொபைல் 18,499 ரூபீஸுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் இதுலேயும் முக்கியமான விஷயம் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல், மொத்தம் 4 ரியர் கேமராஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் 2 ஃப்ரண்ட் கேமராஸ் இருக்குது. பேட்டரி 4500 mAh பேட்டரி இருக்குது. இதனுடைய ப்ராசஸர் Snapdragon 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டஸ்டன்ட் Redmi Note 8 Pro. இந்த Redmi Note 8 Proவும் 18,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், பேக் 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். இதுலேயும் அதே 4 கேமரா செட்டப் இருக்குது. பின்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேட்டரி 4500 mAh பேட்டரி இருக்குது. இந்த சிப்செட் என்னன்னா MediaTek H G90T அப்படின்ற ஒரு MediaTek ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க.
இதில் மூணாவது கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னா ரியல்மி 6 Pro. ரியல்மி 6 Pro 19,900 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜோட வருது. 64 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரியர் கேமராவோட வருது. 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட வருது. 4300 mAh பேட்டரியோட வருது. அண்ட் இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர். இதில் நான் சொன்ன அந்த ரியர் கேமராஸில் வர மெகாபிக்சல் எல்லாமே ஒன்று வந்து பிரைமரி மெகாபிக்சல், அதாவது ஸ்டாண்டர்ட் லென்ஸு, இன்னொன்று வந்து அல்ட்ரா வைட் லென்ஸு, இன்னொன்று மேக்ரோ லென்ஸு, இன்னொன்று போர்ட்ரேட்டுக்காக கொடுக்கப்பட்ட அந்த செப்பரேட் லென்ஸு. இதுதான் அந்த 4 ரியர் கேமராஸில் இருக்க லென்சஸ். இந்த 20,000க்கு உள்ளே இருக்கிற ரேஞ்சில் எது பெஸ்ட்டு அப்படின்றத சூஸ் பண்ணுவோம் வாங்க. ஸோ த வின்னர் இஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்ணை முடிச்சு சூஸ் பண்ணலாம், போக்கோ X2 தான் இதில் வின்னர். அதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே ரொம்பவே ஸ்மூத்து. 120 Hz சும்மாவா, கேமிங்லாம் பக்காவாக இருக்கும். முன்னாடி லான்ச் ஆன போக்கோ F1 எவ்வளோ ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோடைய சக்ஸஸர் தான் இந்த X2. ஸோ நீங்கள் உங்ககிட்ட 20,000 இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு போக்கோ X2 வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். லாஸ்ட்டாக வர கேட்டகரி அண்டர் 25,000. அண்டர் 25,000க்குள்ள நாமினிஸ் ஆர். ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரெட்மி K20 Pro. இந்த மொபைல் 24,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.39 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ், 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா இருக்குது. 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 4000 mAh பேட்டரியோட வருது. இதோடைய ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். செகண்ட் கண்டெஸ்டன்ட் Honor 20. Honor 20 22,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் 6.2 inch AMOLED ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. 6GB RAM, 128GB ஸ்டோரேஜோட வருது. 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரியர் கேமராவோட வருது. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட வருது. 3750 mAh பேட்டரியோட வருது. இதில் கொடுத்துருக்க சிப்செட் கிரனோடைய K980 சிப்செட். இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். மூணாவது கண்டெஸ்டன்ட் ரியல்மி X3. ரியல்மி X3 24,999 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 6.57 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 120 Hz டிஸ்பிளே, 6GB RAM, 128GB ஸ்டோரேஜோட வருது. 64 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரியர் கேமராவோட வருது. 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட வருது. 4200 mAh பேட்டரியோட வருது. இதில் கொடுத்துருக்க சிப்செட் கூட ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ இந்நேரம் உங்களுக்கு இந்த 25,000ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் ரியல்மியோடைய அந்த X3 தான், பிகாஸ் ஆஃப் தட் 120 Hz டிஸ்பிளே. அது மட்டும் இல்லை, இதில் இந்த வருஷத்துக்கான ஸ்னாப்ட்ராகனுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான 855 ப்ளஸ் சிப்செட் கொடுத்துருக்கிறது ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த 25,000ல் என்னுடைய வின்னர் ரியல்மி X3. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட், அண்டர் 5,000ல் சாம்சங்கோடைய சாம்சங் M01 Core, அண்டர் 8,000ல் ரியல்மியோடைய ரியல்மி C11, அண்டர் 10,000ல் அகெயின் ஷாமியோடைய ரெட்மி 9 Prime, அண்டர் 12,000ல் ரியல்மியோடைய நார்கோ 10, அண்டர் 15,000ல் அகெயின் ரியல்மியோடைய 6i, அண்டர் 20,000ல் ஷாமியோடைய போக்கோ X2, அண்ட் அண்டர் 25,000ல் ரியல்மியோடைய ரியல்மி X3. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்க காசுக்கு எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ஒரு மொபைலில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் உங்களுக்கு 25,000க்கு மேலே மொபைல்ஸ் தேவை அப்படின்னா அதையும் ஒரு கம்பேரிசன் பண்ணிடலாம், அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் தி AK டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் அஜித். பபாய், ஸ்டே ஹோம், stay safe.